குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிர ஆளுநரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில டெல்லியில் நடைபெற்ற என்டிஏ கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் மோடி குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிமுகம் செஞ்சு வச்சாரு. பின்னர் பேசிய பிரதமர் மோடி சி.பி. ராதாகிருஷ்ணன் பண்பானவர், பணிவானவர்னோ எந்த சர்ச்சைக்கும் ஆளாகாத அவரை அனைத்து கட்சியினரும் ஒருமனதாக ஆதரிக்க வேண்டும்னோ கேட்டுக்கொண்டிருக்காரு. இந்த நிலையில என்டிஏ கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி முன்னிலையில தனது வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிருந்தாரு. தேர்தல் நடத்தும் அதிகாரியான நாடாளுமன்ற செயலாளரிடம் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு அளிச்சிருந்தாரு. சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்த்து எதிர்க்கட்சியின் இந்திய கூட்டணி சார்பில் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி களமிறக்கப்பட்டிருக்கிறார்.